அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். 12ஆம் பாவத்தை இயக்கி எப்படி வெற்றி பெறும்? இந்த 12ஆம் பாவம் இயக்கப்படுதல் என்பது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா 12ஆம் பாவத்தை போகஸ்தானம் என்று மட்டும் நாம் சொல்லிக்கொண்டிருக்கோம். 12ஆம் பாவம் அயனசயன போகஸ்தானம் தான். இந்த 12ஆம் பாவம் ஒரு மனிதனுக்கு ஒர்க் அவுட் பண்ண தெரியும். 12ஆம் பாவம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஒரு அசிங்கமான ஒரு வேர்டிங் தெரியும். கட்டில் ஸ்தானம் தான். கட்டில் ஸ்தானம் இல்லைன்னு யாரும் சொல்லலை. இதை இயக்க தெரியவில்லை. இதை எப்படி இயக்குவது? இதை இயக்க தெரிந்தால் என்ன சொல்கிறான்னா 2ஆம் பாவம் ஆக்டிவேஷன் ஆயிரும். 2ஆம் பாவத்திற்கு லாபஸ்தானம் யாருன்னா 12ஆம் பாவம். அப்போ இந்த 12ஆம் பாவத்திற்குண்டான கிரகம், 12ஆம் பாவம் என்பது ஒரு இடம். அந்த 12ஆம் பாவத்திற்குண்டான கிரகத்தை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும். அந்த 12ஆம் பாவத்திற்குண்டான கிரகத்தை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுவது என்பதை என்ன சொன்னாலும் சில பேர் என்ன சொன்னாலும் அதை எப்படி அப்படிங்கிறது தெரியாது. 12ஆம் பாவத்தை என்ன சொன்னான்னா ஆக்டிவேஷன் பண்ணுவதற்கு அது எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறதோ, 12 குடையவன் என்று சொல்லக்கூடியவன் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறான், அந்த நட்சத்திரத்திற்குண்டான செயல்பாடு தான் நம்மகிட்ட என்ன சொன்னான்னா கட்டில் சார்ந்த விஷயத்திலும் அயனசயன போகஸ்தானத்திலும் போய் நாம் ஆக்டிவேஷன் நமக்கு அப்படித்தான் இருக்கும். அப்போ இதை எப்படி இயக்குவது? இயக்க தெரியணும். இயக்க தெரிஞ்சால்தான் இங்கே என்ன சொன்னால் அந்த 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 12ஆம் பாவத்தை இயக்க தெரியும். 12ஆம் பாவத்தை என்ன சொன்னால் இயக்குவதற்கு ஒரே நல்ல வழி இருக்கிறது. அந்த வழி என்பது என்ன சொல்கிறான்னா இப்போ ஒருத்தருக்கு 12ஆம் பாவம் என்று சொல்லக்கூடியது கன்னி வீடாக வந்துருச்சு. கன்னி, துலாம் ராசிக்கு 12ஆம் வீடு கன்னி வீடு. அப்போ உங்களுடைய லக்கண புள்ளி, உங்களுடைய லக்கண புள்ளி இருக்கு இல்லையா? லக்கண புள்ளி எல்லா மனிதர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆண் என்று சொன்னால் 1-3 பாதங்களும், பெண் என்று சொன்னால் 2-4 பாதங்களும். இவங்க என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா? அவன் கொடுத்த டயத்தை வச்சு என்ன சொன்னால் போட்டு குழப்பி மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கான். அப்படிலாம் நீங்கள் முன்னோர்கள் செய்த ஒரு காரியத்தை நீங்கள் ஈஸியாக மாற்றுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. அப்போ ஆதி காலத்தில் ஜோதிடத்தை ஜாதகம் எழுதினவன் பொய்யானவனா? கிடையாது. அவர்கள் அறிவாளிகள். நம்ம இப்போ அறிவாளிகள் இல்லாமல் அறிவு கெட்டவர்கள் அல்லாமல் 2 பக்கத்தில் இடப்பட்ட மதில் மேல் பூனையாக இருக்கும். அப்போ இந்த 12 குடையவன், இந்த 12 குடையவன் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்மளுடைய லக்கண புள்ளி அல்லது ராசினார், இதில் 2ல் என்ன சொல்கிறான்னா ஒன்று உங்களுக்கு எது சாதகமாக இருக்கிறது? சந்திரனுக்கு 12ஆம் இடத்தை இயக்குவதற்கு சாதகமாக இருக்கிறீர்களா, அல்லது என்ன சொன்ன உங்களுடைய லக்கண புள்ளி இது சாதகமாக இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தீர்மானம் பண்ணணும். அப்போ என்ன சொன்னான்னா லக்கண புள்ளிக்கே எனக்கு என்ன சொன்ன எல்லாருமே அடிப்படை பேசிக் என்ன சொல்ல லக்கண புள்ளி தான். ராசி என்று சொல்லக்கூடியது உடல் சார்ந்த விஷயம்தான். எல்லா விதத்துலையுமே எல்லா மனிதனுக்குமே நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ராசி என்பது உடல் சார்ந்த விஷயம். இந்த ராசி என்பது உடல் சார்ந்த விஷயம் தான். ஆனால் அக்யூரட்டாக உங்களுடைய லக்கண புள்ளி, இந்த லக்கண புள்ளி தான் உங்களை வலிமையாகும். சரி, லக்கண புள்ளி ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கும். அந்த நட்சத்திரத்திற்கு இந்த 12ஆம் பாவத்தில் ஒரு தாராபலம் உள்ள ஒரு நட்சத்திரம் இருக்கும். இப்போ ஒருத்தருடைய லக்கண புள்ளி என்ன சொல்கிறான்னா துலாம் லக்கணம், சுவாதி நட்சத்திரம் முழுமைக்கே என்ன சொன்னான்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுவாதி
சுவாதிக்கு என்ன சொல்கிறாருன்னா அங்கே என்ன சாதகத்தாரே இருக்கிறது. அப்போ சுவாதி அப்படின்னு சொல்லி வரும்போது சுவாதிக்கு சாதகத்தாரை அங்கே யார் இருக்குன்னா சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோம். அப்போ சுவாதி நட்சத்திரத்திற்கு சாதகத்தாரையாக துலா லக்கணத்திற்கு அங்கே இருக்கிற அஸ்த நட்சத்திரம் சாதகத்தாரையாக வரும். அஸ்த நட்சத்திரம் சாதகத்தாரையாக வரும். அல்லது உங்களுக்கு செவ்வாயுடைய நட்சத்திரம் சாதகத்தாரையாக வரும். இதில் நீங்கள் எப்பயுமே ஒன்று எடுத்துக்கிடுங்க, நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு நம்மளுடைய எந்த நட்சத்திரத்திற்கும் ஒரு ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று விட்டது என்று சொன்னால் அதற்கு 8வது நட்சத்திரம் பொருளை கொடுக்கும். இப்போ உங்களுடைய 2 குடையவன் என்று சொல்லக்கூடியவன், உங்களுடைய 2 குடையவன் என்று சொல்லக்கூடியவன், இப்போ இதே மேச லக்கணம், 2 குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் என்ன சொன்னால் சுக்கிரன். இந்த சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் போய் நிற்கிறானோ அந்த நட்சத்திரத்திலிருந்து 8வது நட்சத்திரம் உங்களுக்கு பொருளை கொடுக்கும். கண்டிப்பாக பொருளை கொடுக்கும். ஆனால் பொருளை கொடுத்து விட்டு அதற்கு ஈக்குவலான என்ன சொன்னா கஷ்டத்தையும் கொடுக்கும். இதுதான் உண்மை. இதை என்ன சொன்னா யாருக்கும் தெரியாது. அப்போ என்ன சொல்கிறான்னா, நம்மளுடைய லக்கண புள்ளி நின்ற இடத்திற்கு, நம்மளுடைய லக்கண புள்ளி என்ன சொன்னான்னா என்ன நட்சத்திரமோ அதற்கு தாராபலனுடைய நட்சத்திரம் நம்ம 12ஆம் பாவத்தில் ஒன்று இருக்கும். அதற்குண்டான விருட்சத்திற்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றினீர்கள் என்று சொன்னால், அதற்குண்டான விருட்சத்திற்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றினோம். உங்களுடைய லக்கணம் என்ன லக்கணம் வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அந்த லக்கணத்தில் என்ன சொன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. அதில் ஒரு நட்சத்திரத்தில் தான் உங்களுடைய லக்கண புள்ளி விழுந்திருக்கும். அப்போ உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரமோ 4வது நட்சத்திரமோ 6வது நட்சத்திரமோ 8வது நட்சத்திரமோ 9வது நட்சத்திரமோ இந்த ஆதிபத்தியம் உடைய நட்சத்திரங்கள் தான் உங்களுடைய 12ஆம் பாவத்தை உங்களுக்கு சாதகமாக இயக்கித்தரும். அப்போ அந்த சாதகமாக இயக்கி தரும்போது என்ன சொல்கிறான்னா, உங்களுடைய லக்கணத்திற்கு 12ஆம் இடத்தில் உங்களுடைய லக்கண புள்ளிக்கு சாதகமான நட்சத்திரத்திற்கு உண்டான விருட்சத்திற்கு உண்டான அந்த விருட்சத்திற்கு உண்டான உணவுகள், அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகள், அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதை, அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான விருட்சத்திற்கு தண்ணீர் விடும்போது உங்களுடைய 12ஆம் பாவம் கண்டிப்பாக வேலை செய்யும். இதை யாரும் நீங்கள் செய்வதே கிடையாது. எப்பயுமே என்ன சொல்கிறேன்னா 2ஆம் பாவத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி 12ஆம் பாவத்தில் இருக்குது. ஏன்னா 2ஆம் பாவத்திற்கு லாபஸ்தானம். 10ஆம் பாவத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி 8ஆம் பாவத்தில் இருக்கிறது. ஏன்னா அது 2 பக்கம் தீட்டப்பட்ட கத்தி. அப்போ அந்த 2 பக்கமும் தீட்டப்பட்ட கத்தியை கவனமாக பிடிக்கணும். அப்படி பிடிச்சி அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போயிடணும். இதை நீங்கள் செயல்படுத்தணும். சரி, 10ஆம் பாவத்திற்குண்டான தொழில் நன்றாக ஓடணும். 10ஆம் பாவத்திற்குண்டான தொழில், அந்த 10ஆம் பாவத்திற்குண்டான தொழில் புள்ளின்னு ஒன்று இருக்கும். அப்போ உங்களுடைய லக்கண புள்ளியை கணக்கு போட்டுட்டே போங்க. உங்களுடைய இது கொஞ்சம் இது கேபி சிஸ்டத்தில் உள்ளது. லக்கண புள்ளி என்ன சொன்னானே, இப்போ ஒருத்தருக்கு என்ன சொன்னால் மேச லக்கணத்தில் என்ன சொன்னான்னா உங்களுக்கு அசுவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது என்று வையுங்கள். அப்போ உங்களுடைய 8ஆம் பாவத்தை எடுங்க. மேச லக்கணத்துக்கு 8ஆம் பாவத்தில் 2வது புள்ளி என்னன்னு பாருங்கள். 2வது புள்ளி என்ன சொல்கிறான்னா அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதமாக இருக்கும். அப்போ அந்த இதை இயக்கும்போது மேச லக்கணத்திற்கு உங்களுடைய 10ஆம் பாவம் என்று சொல்லக்கூடியது எது மகரமாக வந்துடும்.
அந்த மகரத்துக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இங்கே வந்து பரணி நட்சத்திரம் அசுவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் உட்காந்துருக்கு. அங்கே மகரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா உத்திராட நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா 3ஆம் பாதத்தில் தான் உங்கள் 10ஆவதுக்கு உண்டான வந்து என்ன தொழில் ஸ்தான புள்ளி இருக்கும். அப்போ உங்களுடைய 10ஆவதுக்கு உண்டான தொழில் ஸ்தான புள்ளிக்குண்டான நட்சத்திரம் உத்திராடம் 3ஆம் பாதம். அப்போ உத்திராடம் 3ஆம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது அதிலிருந்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 11ஆம் பாவம் என்று சொல்லக்கூடியது உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் பாவம் தான். அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அங்கே அனுச நட்சத்திரம் 2ஆம் பாவத்தை நீங்கள் இயக்குனீர்கள் என்று சொன்னால், அனுச நட்சத்திரம் 2ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய பனை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றினீர்கள் என்று சொன்னாலும், பனை சார்ந்த நொங்கு ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கருப்பட்டி காப்பி இதெல்லாம் நீங்கள் குடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய 8ஆம் பாவம் ஆக்டிவேஷன் ஆகும். 8ஆம் பாவம் ஆக்டிவேஷன் ஆகும்போது உங்களுடைய 10ஆம் பாவத்துக்கு உண்டான லாபஸ்தானத்தை நீங்கள் வந்து உங்களுடைய 8ஆம் பாவத்திலிருந்து ஆக்டிவேஷன் பண்ணும்போது உங்களுடைய தொழில் நல்லா ஓடும். இந்த உங்களுக்கு வந்து என்ன சொன்னேன்னா வந்து உங்களுக்கு வயிற்று பசியை போக்கக்கூடிய சக்தி யார் என்று சொன்னால் 6, 8, 12 தான். ஏன்னா இவங்க தான் கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுக்க முடியும். அதே மாதிரி இப்போ நமக்கு பிரச்சனையே வந்து என்ன சொல்லனா 2ஆம் பாவம். 2ஆம் பாவம் என்பது என்ன தன குடும்பம். 10ஆம் பாவம். இந்த 2 பாவத்தை இயக்குவதற்கு 2ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவத்தை இயக்கணும், 10ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவத்தை இருக்கணும். இது ஒரு ஆபத்தான விஷயம்தான். ஆபத்தை கையில் எடுக்காமல் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. அப்போ ரிஸ்க் எடுக்காமல் வந்து என்ன சொன்னான்னா வந்து நான் வந்து எல்லாத்தையும் சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க, முடியாது. அதனால் வந்து நீங்கள் இந்த 12ஆம் பாவம் வந்து ஒரு ஆபத்தான பாவம். 12ஆம் பாவம் தான் ஜெயில், 12ஆம் பாவம் தான் ஆஸ்பத்திரி. 12 குடையவனுடன் பாவ கிரகம் சேர்க்கை என்று சேர்க்கை சேர்ந்து இருந்தது என்று சொன்னால் அவர் ஒரு நாள்னாலும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துடுவார். 12ஆம் பாவம் என்பது வெளிநாடு. 12ஆம் பாவம் என்பதும் தனிமையும் 12ஆம் பாவமே. கள்ளக்கடத்தல் தொழில் செய்வதும் 12ஆம் பாவமே. 12ஆம் பாவம் என்பது மருத்துவ சேவையும் 12ஆம் பாவமே. லக்கணாதிபதி 12இல் மறைய பிரபலம் அடைய முடியாது. தனிமைப்படுதலும் 12ஆம் பாவம் தான். ஆனால் 2ஆம் பாவத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி 12ஆம் பாவத்தில் இருக்கிறது. அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய 10ஆம் பாவத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி 8ஆம் பாவத்தில் இருக்கிறது. இந்த 8ம் 12ஐயும் இயக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ என்ன சொல்கிறான்னா 10ஆம் இடத்தோடைய புள்ளி, அந்த நட்சத்திர புள்ளிக்கு உண்டான தாராபலன் உள்ள நட்சத்திரம் அந்த 3ல் 1 இருக்கும். 2ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் பாவத்திற்கு என்ன சொல்ல லக்கணத்தில் வந்து இப்போ இதே ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து மேச லக்கணம் ஒன்றும் அசுபதி நட்சத்திரம் 1ஆம் பாவத்தில் போய் உட்காந்துரும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா வந்து 2ஆம் பாவம் தனகுடும்பஸ்தானம் என்ன சொல்கிறான்னா பரணி கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாவத்தில் அங்கே இருக்கும். அப்போ அந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு 2ஆம் பாவத்திற்கு உண்டான நம்மளுடைய 12ஆம் பாவம் என்பது 12ஆம் பாவத்தை இயக்கும்போது என்ன சொல்கிறேன்னா அந்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அந்த காரியங்கள் நடக்கும். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். அப்போ செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களாலும் உயர்வான வெற்றி பெற முடியும். இதற்கு என்ன அப்படின்னு சொல்லிடுது, லக்கணத்திற்கு உண்டான அந்த புள்ளியே வந்து என்ன சொன்னால் அங்கே 12ஆம் பாவத்தில் எது சாதகமாக இருக்கோ அதை இயக்குங்க. ஏன்னா 2ஆம் பாவத்தை வந்து நீங்கள் போட்டு குழப்பிக்கிட வேண்டாம். குழப்பிக்கிட்டீங்கன்னா அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, அது வேண்டாம். 10ஆம் பாவத்துக்கு உண்டான புள்ளி ப்ளஸ் நம்ம லக்கணத்துக்கு 8ஆம் புள்ளி, அதில் எது கனெக்டிவிட்டி ஆகுதுங்கிறது கொஞ்சம் இது சிரமப்படுத்தக்கூடிய விஷயந்தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி லக்கண புள்ளி எங்கே இருக்கிறதோ அந்த லக்கண புள்ளிக்குண்டான நட்சத்திரம் எதுவோ அதற்குண்டான தாராபலன் நட்சத்திரம் அந்த 12ஆம் பாவத்தில் 3 நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்தை வந்து நீங்கள் இயக்கும்போது அதுக்குண்டான உணவுகள் தன்மைகள் போக்குவரத்தை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரும்போது அதற்குண்டான விருட்சத்திற்கு தண்ணீர் கொடுக்கும் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா 12ஆம் பாவத்தை வந்து இயக்குவது இதுதான். இதில் வந்து மாற்றம்லாம் கிடையாது. அப்போ இந்த 12ஆம் பாவத்தை இயக்குவதற்கு முதல்ல என்ன சொல்கிறான்னா வந்து
குறைந்தது ஒரு மனிதனுக்கு 8 மணி நேர தூக்கம் தேவை. 12ஆம் பாவம் என்பது அயன பயன சோகஸ்தானம். 2வது 12ஆம் பாவம் என்று சொல்லக்கூடியது நம்மளுடைய படுக்கை. எல்லா மனிதனுமே ராத்திரி படுத்துட்டு விடிய காலை எந்திரிச்ச உடனே உங்களுடைய பெட்டை நல்லா தட்டி நீட் பண்ணி தலையாணையை கரெக்டாக போட்டு அப்படியே திரும்ப ஒரு தடவை படுக்கிறதுக்கு ஆசை வர்ற மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு பணம் வரும். இது ஒரு பாயிண்ட். 2வது உங்களுடைய 2ஆம் பாவம் என்று சொல்லக்கூடியது கைட்டு எடுத்து சாப்பிட்றது. அப்போ சாப்பிட்டோன்னே தட்டை நம்ம வாட்டுக்கு போட்டுட்டு போகக்கூடாது. பொண்டாட்டி கழுவி வச்சிருவா, பிள்ளை கழுவி வச்சிரும், நம்ம இன்னும் பெரிய ஜென்டில்மேன் அப்படின்னு நினச்சிட்டுலாம் போகாதீங்க. உங்களுக்கு துட்டு வரணும்னா நீங்கள் சாப்பிட்ட தட்டை நீங்கள் கழுவணும். அப்போ 2ஆம் பாவம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 12ஆம் பாவம் என்பது என்ன சொன்னான்னா, நம்மளுடைய படுத்த படுக்கையை பாய விரிச்சு படுக்கீங்களா இல்லை பெட்டில் படுக்கீங்களா, எப்படி அதில் கண்டிப்பாக ஒரு நைஸான துணி விரித்து படுத்திருப்பீங்க. அப்போ நல்ல ஒரு துண்டை வச்சு நல்லா கிளியர் பண்ணி சுத்தம் பண்ணி அழகாக தட்டி நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி சுத்தமாக போட்டுட்டு போங்க. உங்களுடைய 2ஆம் பாவத்தை இயக்குவதற்கு நாம் சாப்பிட்ட தட்டை நம்ம கழுவணும். 12ஆம் பாவத்தை இயக்குவதற்கு நாம் படுத்த படுக்கையை நாம் இயக்கினோம், சுத்தமாக தட்டி நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணினோம் என்று சொன்னால் நம்மளுடைய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பண வருமானம் கண்டிப்பாக வேலை செய்யும். சரி, எல்லாருக்கும் அடுத்த ஒரு கேள்வி இருக்கும். 8ஆம் பாவத்தை பற்றி உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? 8ஆம் பாவத்தை சுத்தமாக வைத்திருக்கணும். 8ஆம் பாவம் என்ன தெரியுமா? மர்மஸ்தானம் தானே. அந்த ஸ்தானத்தை எல்லாரும் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் எவனாச்சும் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு வைங்க, பெரிய புதர் கணக்காக தெரியும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு மாதத்திற்கு ஒருக்க நம்மளுடைய மறைவு ஸ்தானத்தில் இருக்கின்ற அந்த முடியை நல்லா சவரம் பண்ணிடணும். இதை யாருமே செய்யறதே கிடையாது. சரி, ஒருத்தன் கம்பு கொட்டை இப்படி தூக்குனான்னு வைங்க, அடுத்தவன் செத்து போகிற மாதிரி முடி வச்சுருக்கான். நாத்தான். கம்பு கூட்டு முடியை வாரத்தில் ஒரு நாள் சிரைச்சிடணும். ஆமாம், மர்மஸ்தானத்தில் தான் என்ன சொல்கிறான்னா பொக்கிஷம் இருக்கிறது. குழந்தை எங்கே உருவாகுது? வாயிலையா உருவாகுது இல்லை மார்பில் உருவாகுதா? குழந்தை உருவாவது அடிவயிறில். உன்னுடைய யோனி இருப்பது என்ன சொல்கிறான்னா அடிவயிற்றுக்கு கீழே. அந்த இடத்தை எவனாவது தப்பாக நினச்சிக்காதீங்க, நல்லா சுத்தம் பண்ணி வைக்கணும். மாதத்தில் ஒரு முறை நிதானமாக பிளேடு வச்சு ஆணும் பெண்ணும் என்ன சொல்ற சுத்தமாக மலித்து 2 கம்பு கூட்டில் நல்ல அந்த தொடையில் என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா எண்ணெய் நல்லெண்ணெய் போட்டு நல்லா தடவி விடணும். நல்லெண்ணெய் போட்டு தடவி விட்டாச்சுன்னா 8ஆம் பாவத்தை என்ன சொல்கிறான்னா எல்லா மனிதர்களுமே பராமரிப்பது கிடையாது. ஏன்னா அங்கே தான் நம்மளுடைய மர்மஸ்தானம் இருக்கிறது. அந்த மர்மஸ்தானத்தை என்ன சொல்கிறான்னா எவன் ஒருவன் எந்த ஒரு மனிதன் சுத்தமாக வைத்திருக்கிறானோ அவனுக்கு பணம் வருங்க. பணம் வரும். அந்த பணம் வருவதற்கு இதுவும் ஒரு வழி. அங்கே என்ன சொல்கிறான்னா சோத்தை சாப்பிட்ட தட்டை கழுவி வைக்கணும். 12ஆம் பாவத்தில் படுத்த என்ன சொல்கிறான்னா 12ஆம் பாவத்தில் படுத்த பெட்டை நல்லா தட்டி வைக்கணும். 8ஆம் பாவம் தான் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான அற்புதமான ஒரு விஷயம். அந்த 8ஆம் பாவத்தில் இருக்கின்ற கேது பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த முடியை சுத்தமாக எவன் ஒருவன் மலித்து நன்றாக வைத்திருக்கிறானோ, கம்புக்கூட்டு முடியை யார் ஒருவர் நன்றாக சுத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்களோ இவர்களுக்கு பண வருவாயில் தடுமாற்றங்கள் இருக்காது. இது என்னுடைய 25-26 வருட அனுபவங்கள். இதை நீங்கள் என்ன சொன்னா
நடைமுறைப்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா உங்களுடைய 12ஆம் பாவத்திற்கு 8 மணி நேர தூக்கத்தை கொடுங்கள். உங்களுடைய 12ஆம் பாவத்திற்கு 8 மணி நேர தூக்கத்தை கொடுங்கள். கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நல்லா என்ன சொன்னான்னா பெட்டில் நல்லா விரித்து தூங்குங்க, அழகாக தூங்குங்க. தூங்கிட்டு மாதம் ஒரு முறை என்ன சொல்கிறான்னா மாதம் ஒரு முறை ஏகாதேசி வருகின்ற அன்று பெருமாள் கோயிலுக்கு போகணும். ஏகாதேசி வருகின்ற அன்று பெருமாள் கோயிலுக்கு போய் உங்கள் பேருக்கு என்ன சொன்ன அர்ச்சனை பண்ணிட்டு துளசி மாலை வாங்கி போட்டுட்டு நிற்கக்கூடாது. எல்லாரும் ஜாலியாக உட்காந்து என்ன சொல்கிறான்னா கதை அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. சிவன் கோவிலுக்கு போனால் அரை மணி நேரம் உட்கார்ந்து விட்டு வரலாம். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு படக்குன்னு வெளியே வந்துடணும். ஏன்னா அங்கே உட்கார்ந்தா உங்களுடைய இது தனஸ்தானம் வேலை செய்ய. அப்படி போயிட்டு படக்குன்னு வந்துடணும். ரெண்டாவது, இங்கே பெருமாள் கோயிலுடைய கிணத்தை பார்த்தால் அங்கே இருக்கிற உள்ள கிணறு இருக்கும். ஏகாதசி சென்னைக்கு போய் பெருமாள் கோயில் கிணத்தை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க. சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா சிவன் கோயிலுக்குள்ளே இருக்கிற கிணத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னா பாவம் குறையும். ஏகாதேசி என்று டெய்லி என்ன சொல்கிறான்னா நீங்கள் என்ன சொல்லலான்னா டெய்லி காலையில் 5 to 6 வடக்க பார்த்து ஒரு விளக்கு, கிழக்க பார்த்து ஒரு விளக்கு, குத்து விளக்கில் பொருத்தி ஒரு சின்ன தட்டில் 6 வெத்தலை 3 பாக்கு ஒரு ரூபா காயின்ஸ் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த 1 ரூபா காயின்ஸை சேர்த்து வச்சுட்டு ஏகாதேசி வருகின்ற அன்று அந்த ஏகாதேசி அன்று பெருமாள் கோயில் உண்டியலில் போய் போடுங்க. உங்களுடைய அயனசயன போகும் ஸ்தானம் நல்லாயிருக்கும், உங்களுடைய 2ஆம் இடம் நல்லாயிருக்கும், உங்களுடைய 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ரகசிய உறவு நல்லாயிருக்கும். இதெல்லாம் நடைமுறைப்படுத்தி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பணத்தரித்திரம் இல்லாமல் வாழ்வீர்கள் என்று கூறி இதுவும் ஒரு அற்புதமான பதிவு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர் ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.